Cynthia from Gates on 2024. ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இஸ் டன் அட் கம்பைல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கம்பைல் டைமில் தான் நடக்கும். ஓகேவா? அடுத்தது ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சசபிள் டு த மெம்பர் ஆஃப் டிரைவ்ட் கிளாஸ், அதுவும் ட்ரூ தான். அடுத்தது a derived class inherits constructor and destructor அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் கிளாஸ் இன்ஹெரிட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டரான்னு பார்த்தா இல்லை, அது வந்து ஃபால்ஸ் தான். டிரைவ் கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் என்ன இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னா எல்லா பேஸ் கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி call like normal function, call like the normal function ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி கால் லைக் நார்மல் ஃபங்க்ஷன்னா எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ அது வந்துட்டு எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா கீவேர்ட் ஃப்ரெண்டுன்றது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷனாக நம்ம கால் பண்ண முடியும். அடுத்தது நெஸ்டட் கிளாஸ் இஸ் அ டிரைவ் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெஸ்டட் கிளாஸ் வில் நாட் பி அ டிரைவ் கிளாஸ். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி 1, 3 and 4 அதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது ER மாடல் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்டிட்டிஸ், ரிலேஷன் அமாங் என்டிட்டிஸ், attributes of the entities and functional relationship அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ER model can be expressed in terms of என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா entities, the relationship among entities, அப்புறம் the attribute of the entities, இது மூணும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ER மாடல். ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன் இஸ் த டேஷ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரியும், it is a top down approach. Generalization தான் என்ன, நமக்கு bottom up approach. அடுத்தது match the following, determinants, candidate key, non determinacy, functional dependency அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் வந்துட்டு group of attributes on the left hand side of arrow of functional dependency. So D தான் நமக்கு ஆன்சர். அடுத்து கேண்டிடேட் கீ வந்து எப்படி இருக்கும், யூனிக்லி ஐடென்டிஃபை த ரோஸ். கேண்டிடேட் கீ எப்போவுமே நமக்கு யூனிக்லி ஐடென்டிஃபை த ரோஸ். அடுத்து நான் ரிடண்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து no attributes can be added, நான் ரிடண்டன்சி. ஓகேவா? எந்த ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ண முடியாது. அடுத்தது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்றது வந்துட்டு எ கன்ஸ்ட்ரைன்ட் பிட்வீன் டூ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது, ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஃபங்க்ஷன் தட் ஹஸ் நோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இஸ் டேஷ் ஃபார்ம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா செகண்ட் நார்மல் ஃபார்ம் தான். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது which of the following statement is wrong? ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ராங்? ஸோ டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் சஃபர் ஃப்ரம் டெட்லாக். டூ ஃபேஸ் இது சஃபர் ஃப்ரம் டெட்லாக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அது டெட்லாக்கால் சஃபர் ஆகும். அடுத்தது டைம் ஸ்டாம்ப் ப்ரோட்டோகால் சஃபர் ஃப்ரம் மோர் அபார்ட்ஸ். ஸோ டைம் ஸ்டாம்ப் இது வந்துட்டு ஏன் வந்து நிறைய அபார்ட்ஸ் வந்துட்டு இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ரோல் பேக் நம்ம பண்ணுறனால இது வந்துட்டு சஃபர் ஃப்ரம் மோர் அபார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ பிளாக் ஹோல் இன் த டிஎஃப்டி இஸ் த டேட்டா ஸ்டோர் வித் ஒன்லி இன்பவுண்ட் ஃப்ளோஸ். ஓகேவா? அது வந்துட்டு பிளாக் ஹோல் இன் டிஎஃப்டி இஸ் அ டேட்டா ஸ்டோர் வித் நோ இன்பவுட்னா அது வந்து கிடையாது. ஓகேவா? இட்ஸ் ஃபால்ஸ். அதுக்கப்புறமேல மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அமாங் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் செக்ட் அட் 3NF லெவல். மல்டி வேல்யூ டிபெண்டன்சி வந்து 4NF லெவலில் தான் செக் பண்ணுவோம், 3NF லெவல் கிடையாது. அடுத்தது an entity relationship diagram is a tool to represent even model. ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்துட்டு நமக்கு ராங்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் கரெக்ட், இது மூணும் ராங்கு. 3, 4, 5 இதுதான் நமக்கு வந்து ராங் ஆப்ஷன்ஸ். If the number of leaves are strictly binary tree is an odd number, then what can you say with full conviction about total number of nodes in the tree? ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ வந்து ஆட் நம்பர்ஸ்னா கண்டிப்பாக அது வந்து ஆட் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் in the complete graph
of n vertices என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபார்முலா n into n minus 1 by 2. அடுத்தது at a hill station the parking lot is one long driveway snaking up a hill station. Cars drive in and park right behind the car in front of them, one behind the other. அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்க் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ஒன் பின்னாடி ஒன் பண்ணும்போது முன்னாடி நிற்கிறவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. a car can't leave until all the car in front of it leave. அப்போ முன்னாடி இருக்கிற கார்லாம் போனால் தான் பின்னாடி பார்க் பண்ணிக்கிறதெல்லாம் போக முடியும். அப்படின்னா என்ன, இது வந்துட்டு இஸ் த பார்க்கிங் லாட் மோர் லைக் எ கியூ தானே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் முடிச்சுட்டு நமக்கு வெளியே போயிடுவோம். ஸோ இது வந்து கியூ ஃபங்க்ஷன் தான். அடுத்தது வித் ரிகார்ட் டு த லிங்க் லிஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா an algorithm for detecting first element in the single linked list requires big O of n operations in the worst case. இது ஒரு கண்டிஷன் தான் நமக்கு ஃபால்ஸே தவிர மற்ற எல்லாமே வந்து நமக்கு ட்ரூ. சர்ச் பண்ணுறதுக்கு வந்து பிக் ஓ ஆஃப் என் ஆப்ரேஷன் வேர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து பிக் ஓ ஆஃப் என் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கும் பிக் ஓ ஆஃப் என் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பண்ணும் போது மட்டும் நம்ம வேர்ஸ்ட் கேஸில் வந்து பிக் ஓ ஆஃப் என் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒன்று மட்டும் ஃபால்ஸ். அடுத்து 25th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ஸ் அஸ் எஃப் key is equal to key mode 7 with linear probing used to resolve collision insert. இதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறோம். இது என்ன பண்ணுன்னா ஒரு கீயாக நம்ம எழுதிட்டு ஒன்று mod 7 பண்ணணும். ஸோ இது கீ 37 mod 7 அந்த மாதிரி ஒரு கீயும் மாட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம சார்ட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு என்ன வரும், 37 mod 7 நமக்கு 2 வரும், 38 mod 7 வரும்போது நமக்கு 3 வரும், 72 mod 7 வரும்போது நமக்கு வந்து 2 வரும், 48 mod 7 வரும்போது நமக்கு 6. ஓகே. அப்புறம் 98 mod 7 வரும்போது நமக்கு 0. அப்போ 11 mod 7 வரும்போது 4. ஓகேவா. 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஆக்குப்பை ஆயிருக்கும். ஓகேவா. 0 1 2 வந்து 2 டைம் வருது, 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 4 வந்து நமக்கு வந்து எந்த பிளேஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி 5th இண்டெக்ஸில் தான் நமக்கு வரும். ஓகே. அதனால இண்டெக்ஸ் 5 தான் நமக்கு கரெக்டு. அடுத்தது a device on one network and communicate with the device on the other network through எதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, through the gateway. ஓகேவா. கேட்வே மூலமாக தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் விண்டோ ஸ்லைஸ் இந்த ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் யூஸிங் த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே 4 தான். ஓகேவா. ஸோ 4 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது which of the following is the data link layer standard? ஸோ டேட்டா லிங்க் லேயரோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதெல்லாம் டேட்டா லேயரோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் வரும், ஃப்ரேம் ரிலே வரும், 10 base T வரும், அப்புறம் டோக்கன் ரிங். இது எல்லாமே என்னது டேட்டா லிங்கோட நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் தான். இன் கேஸ் ஆஃப் பஸ் ஆர் ட்ரீ டோபாலஜி சிக்னல் பேலன்சிங் இஷ்யூ இஸ் ஓவர் கம் பை. சிக்னல் பேலன்சிங் இஷ்யூவை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக செக்மெண்ட் பண்ணும்போது தான், நம்ம செக்மெண்டேஷன் நம்ம பண்ணும்போது தான் சிக்னல் பேலன்சிங் இஷ்யூவை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அடுத்தது மேஷ் ஃபாலோயிங் ஈத்தர்நெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஈத்தர்நெட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினிஸ்டிக் யூட்டிலைஸ்ஃபுல் இது. ஸோ ஈத்தர்நெட் வந்து வேலிட் அட்ரஸை வந்து நமக்கு செக் பண்ணும். ஓகேவா. அடுத்தது வந்து டோக்கன் ரிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் அது வந்துட்டு டிட்டர்மினிஸ்டிக்கா அப்படின்றது செக் பண்ணும். ஓகேவா. அடுத்தது வந்துட்டு தேர்ட் என்ன கட் த்ரூ ஸ்விட்ச். ஸோ கட் த்ரூ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூட்டிலைஸ் ஃபுல் வயர் ஸ்பீட். ஸ்விட்ச்னாலே வந்து வயர் ஸ்பீடை தான் செக் பண்ணும். ஸோ ப்ராசஸிங் பவர் எப்படி இருக்குது, அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, ஈத்தர்நெட் ஸ்பீடு வந்து ஓகேவா, அதெல்லாம் செக் பண்ணுறது தான் கட் த்ரூ ஸ்விட்ச். ஓகேவா. ஸோ அது வந்து யூட்டிலைஸ் ஃபுல் வயர் ஸ்பீடு.
அடுத்தது வந்து ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் ட்ரீ எதுக்கு யூஸ் பண்றோம்னா, லூப்பிங்க வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு தான் நமக்கு இது யூஸ் பண்றோம். ஸ்பேனிங் ட்ரீ யூஸ் பண்றோம். IEEE வந்து 802.1 ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு இதுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது இன் அப்சல்யூட் லோடிங் ஸ்கீம் விச் லோடர் ஃபங்க்ஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் பை த அசெம்பிளர். அசெம்பிளர் வந்து அப்சல்யூட் லோடிங்க்கு வந்து எது யூஸ் பண்றாங்கன்னா ரீஅலகேஷன் தான் யூஸ் பண்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராமர் வந்துட்டு LR1 வந்துட்டு இதுல வந்து மெயினா LR1ல வந்து எப்படின்னா எப்சிலான் வந்து லுக் அஹெட் சிம்பிள் வந்து எடுக்காது. ஓகேவா? அதனால மெயினா நமக்கு வந்து இதுல எது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் தான் நமக்கு பாசிபிள். அடுத்தது ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர்ல வந்து என்ன ஆக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம எழுதி பார்க்கணும். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் நம்ம பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா அடுத்தது ஷிஃப்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது ஆன்சர் வந்து 231 அண்ட் சாரி 23131 இதுதான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கேன் பி ரெகனைஸ் பை எதில் ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் ஆட்டோமேட்டாவும் டூ-வே லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா இது ரெண்டு வச்சு தான் நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். அடுத்து சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி ஈஸிலி சிமுலேட்டட் பை இதில் எதில் சிமுலேட் பண்ணோம் சிந்தசைஸ் ஆட்ரிபியூட்ஸ்னால LR கிராமர் தான். ஓகேவா? if the process management round robin method is essentially the preemptive version of எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரிஎம்டிவ் வெர்ஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஎம்டிவ் வெர்ஷன் ஆஃப் FIFO தான். தட் இஸ் ப்ரிஎம்டிவ் வெர்ஷன் ரவுண்ட் ராபின் மெத்தட் வந்து FIFO தான். ஓகேவா? பேஜ் ஃபால்ட் அப்படின்னா என்னன்னா இது ஆக்சஸ் டு த பேஜ் நாட் கரண்ட்லி இன் த மெமரி. ஓகேவா? கரண்ட்டாக மெமரியில் இல்லை அப்படின்னா தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பேஜ் ஃபால்ட் வந்து நமக்கு அக்வர் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்தது வந்து செமாஃபோர் கவுண்ட் ஆஃப் நெகட்டிவ் n means S is equal to -n that the queue contains waiting process n தான். ஓகேவா? இதுதான் ஆன்சர். The program is located in the smallest available hole. எங்க அவைலபிளா இருக்கோ அங்க வந்துட்டு ஃபிட் ஆகுறது வந்து நமக்கு பெஸ்ட் ஃபிட். Unix command used to find out the number of characters in the file is number of characters வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் WC தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் discipline that integrates dash for developing the computer software. எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம், டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எனி எரர் whose cause can't be identified anywhere within the software system is அதாவது உள்ள சாஃப்ட்வேர் சிஸ்டம்குள்ள நமக்கு எரரே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எங்கே இருக்கும் எரரு எக்ஸ்டர்னல் எரர் தான். ஓகேவா? அடுத்தது recorded software attributes can be used in the following endeavors. ஸோ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் ஷெடியூல் எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி ப்ரெடிக்ட் பண்ணும்போது, அப்புறம் மேனேஜிங் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஷோ தட் த சாஃப்ட்வேர் இஸ் ஆப்ரேஷனல் அட் இட்ஸ் இன்டர்ஃபேஸஸ் தட் இஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? ஸோ அங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, பிஹேவியரல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், டிசைனு, எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, அதோட டெஸ்டர் எப்படி இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அது எப்படி இருக்குன்னா அது ஒர்க்கே ஆகும். ஸோ அது ஷோ தட் த சாஃப்ட்வேர் இஸ் ஆப்ரேஷனல் அட் இஸ் இன்டர்ஃபேஸ், அது இன்புட் அவுட்புட்டில் எப்படி இருக்குது அது பேஸ் பண்ணி தான். த நேம் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ஃபைல் ஷுட் பி ப்ரொவைடட் பை த ஆப்ரேட்டர் அண்ட் த ஃபைல் தட் கண்டைன்ஸ் எடிட்டட் டிரான்சாக்ஷன் ரெடி ஃபார் எக்ஸிக்யூஷன் ஷால் பி கால்ட். அண்ட் எப்படி கால் பண்ணுவாங்க? எக்ஸிக்யூஷன் ஃபைலில் தான் எல்லாமே கால் பண்ணுவாங்க. ஸோ op.exe இதில் தான் கால் பண்ணுறாங்க. A single stage network is also called single stage network. எப்படி கால் பண்றாங்க அப்படின்னா ரீசர்க்குலேட்டிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ரீசர்க்குலேட்டிங் நெட்வொர்க்குன்னு சொல்றாங்க.
ஸோ ஒரு டைமும் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். டேட்டா ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு இன்னொரு இன்னொரு இதுக்கு செவரல் டைம்ஸ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் வர வரைக்கும் செவரல் டைம்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து ரீசர்க்குலேட்டிங் நெட்ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ் ஆஃப் லார்ஜ் டேட்டா பேஸ் டு ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன். ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஓஎல்ஏபி தான். இது ஆன்லைன் அனலைசிஸ் ப்ராசஸிங் தானே. ஸோ ஓஎல்ஏபி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். which technology is sometimes referred as the wireless cable. எதை வந்து wireless cable அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து அட்வான்ஸ் வயர்லெஸ் சர்வீசஸ். இது எது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் மல்டி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வயர்லெஸ் கேபிள்னு சொல்கிறாங்க. அனதர் நேம் ஆஃப் IEEE 802.11. 802.11 வந்து நமக்கு மெயினாக வைஃபை தான். ஓகேவா, வைஃபை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது the unlicensed national information and infrastructure band operates at the dash frequency ன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து operates at 5 gigahertz. ஸோ மெயினாக இவங்க வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 gigahertz யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.